ஸோ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா, இந்த இலுமினாட்டின்றத பத்தி நெறைய யூடியூப் சேனல்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மோஸ்ட்டா அந்த தமிழ் யூடியூப் கம்யூனிட்டில பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மெயினா இருக்கிற ஒரு 4, 5 கிரியேட்டர்ஸா அத பத்தி பேசியிருந்தாங்க. ஸோ உண்மையாவே இந்த வேர்ல்டு வந்து இலுமினாட்டியால தான் வந்து கண்ட்ரோல் பண்ணப்படுதா? இல்ல அது வந்து வெறும் கான்ஸ்பிரசி தியரியா? ஸோ இத பத்தி நம்ம தேடி பார்த்ததுல நமக்கு நெறைய விஷயம் தெரிஞ்சுச்சு. அது வந்து எப்ப ஸ்டார்ட் ஆச்சு? அதுக்கப்புறம் யார் வந்து அடுத்தடுத்து வந்தா? அதுக்கடுத்து உண்மையிலே இதெல்லாம் இப்போ வரைக்கும் கண்ட்ரோல் ஆகுதா? ஸோ இதெல்லாம் பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா பார்ப்போம். நீங்க பார்த்துருக்க தட் வடக்க நண்பர். நான் உங்க விஸ்டி. ஸோ வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இலுமினாட்டினா யாரு? அவங்க வந்து என்ன பண்றாங்க? ஸோ பேசிக்கா இந்த ஒரு கான்ஸ்பிரசி தியரி இருக்கு. எப்படின்னா 13 குடும்பம் தான் வந்துட்டு உலகத்தையே கண்ட்ரோல் பண்றாங்க. அதாவது ஒவ்வொரு குடும்பம் அவங்க வந்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு செக்டார வந்துட்டு அவங்க ஹேண்டில் பண்றாங்க. இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பம் வந்துட்டு பேங்க் ஃபுல்லாமே அதாவது வேர்ல்டு பேங்க் எல்லா கண்ட்ரீஸோட பேங்க் எல்லாமே அவங்க தான் கண்ட்ரோல் பண்றாங்க. அவங்க நெனச்சா தான் வந்துட்டு பணம் வந்துட்டு போகும், வரும். இந்த மாரி வந்து அந்த ஃபேமிலி தான் கண்ட்ரோல் பண்றாங்கன்னு சொல்றாங்க. அது மாரி ஒரு ஃபேமிலி வந்து ஆயில் கண்ட்ரோல் பண்றாங்க. ஒரு ஃபேமிலி பார்த்தீங்கன்னா, அந்த பார்மாசூட்டிக்கல் அது மாரி நெறைய டிஃபரெண்ட்டா கண்ட்ரோல் பண்றாங்க. ஸோ மொத்தம் 13 ஃபேமிலி சொல்றாங்க. ஆனா இந்த 13 ஃபேமிலியுமே அப்போ வந்து இருந்தாங்க. பட் இப்ப இருக்காங்களான்னா, அது வந்து டவுட் தான். ஏன்னா, அப்படி இலுமினாட்டி பத்தி பேசுறாங்க அப்படின்னா, போட்டு தள்ளிருவாங்க அப்படின்னு ஒரு மித் இருக்கு. ஆனா பெருசா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாரிலாம் இல்ல. ஏன்னா பாரிசாலன்லாம் பார்த்தீங்கன்னா, எப்பயோ பேசியிருக்காரு இலுமினாட்டி பத்தி. இது 2013, 14லலாம் பேசியிருக்காரு. அவர்லாம் என்ன வீடியோ போட்டுருக்காரு. ஸோ அது மாரி வந்து இது இப்ப இருக்காங்களான்னு தெரியல. ஸோ அந்த ஒவ்வொரு குடும்பமும் அப்ப என்னென்ன பண்ணாங்க? ஸோ என்னென்ன கண்ட்ரோல் பண்ணாங்க? அதெல்லாம் பத்தி வரிசையா ஒண்ணு ஒண்ணா பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டா இருக்கிற ஃபேமிலி பார்த்தீங்கன்னா, ரோத் சைல்டு. இவங்க பார்த்தீங்கன்னா, இவங்க தான் வந்துட்டு குளோபலோட மொத்த பேங்க்க கண்ட்ரோல் பண்றாங்கன்னு சொல்றாங்க. எப்படின்னா வேர்ல்டு பேங்க்கு, அது மாரி இப்ப இந்தியாக்கு சென்ட்ரல்ஸ் இருக்கும். அது மாரி அமெரிக்கன் பேங்க். ஸோ இந்த மொத்த அ பேங்க்ஸும் பிளஸ் இவங்களோட அந்த கரன்சி ஃப்ளோ அதாவது இப்போ வந்து ஃபுல்லா மோஸ்ட்டா டிஜிட்டலா மாறிடுச்சு. இப்ப எந்த அளவுக்கு டிஜிட்டலா மாறுதோ, அந்த அளவுக்கு நமக்கு வந்து அது எப்படி சொல்றது? இதுதான். இது நமக்கு வந்து அது கஷ்டம் தான். ஏன்னா, இப்போ வந்து ஒரு பெர்சன வந்து லாக் பண்ணணும்னா, அவனோட பேங்க் அக்கவுண்ட்ட வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாலே போதும். இப்ப டிஜிட்டலா இருக்குன்னா. இப்ப நம்ம வந்து கரன்சி வந்து கையில இருக்குன்னா பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து அத வந்து யூஸ் பண்ணி நம்ம எங்க வேணாலும் போய்க்கலாம், எங்க வேணாலும் வந்துக்கலாம். இல்ல ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு வாரமாச்சும் தங்குற அளவுக்கு நம்மட்ட காசு இருக்கும். பட் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டலா மாறிடுச்சு. அந்த பெர்சனோட மொத்த பேங்க் அக்கவுண்ட்லேருந்து எல்லாமே வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா, ஸ்டோரி முடிஞ்சுச்சு. ஸோ செகண்ட் இருக்கிற ஃபேமிலி பார்த்தீங்கன்னா, ராக்கஃபெல்லர்ஸ். ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா, மொத்தம் ஆயில் கண்ட்ரோலுமே வந்துட்டு கண்ட்ரோல் பண்றாங்க. எப்படின்னா, இப்போ வந்து நமக்கு வந்து இந்தியால வந்து டைரக்ட்டா நமக்கு கிடையாது. நம்ம வேற இடத்துல வாங்குறோம். ஸோ இப்ப இந்த ஈராக் இந்த போர்லாம் நடக்கிறனால, நமக்கு வந்து ஆயிலோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த ஆயில் பேரல்ஸோட டேங்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுனால, நமக்கு இந்த பெட்ரோல், டீசல் இந்த ரேட்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ மொத்த வேர்ல்டோட ஆயில் கண்ட்ரோலுமே இவங்க தான் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. லைக் எங்கேருந்து எங்க போகுது? யாருக்கு வந்து ஆயில் குடுக்கணும், யாருக்கு குடுக்கக்கூடாது. ஸோ இப்போ ஒன்ஸ் நம்ம வந்து ஆயில் ஃப்ளோ கட் பண்ணிட்டாங்கன்னா, எலக்ட்ரிசிட்டிலேருந்து எல்லாமே வந்து பாதிக்கப்படும். அ எந்த நம்ம வெளிய போ முடியாது பேசிக்கா. அதுக்கடுத்து நெறையா இண்டஸ்ட்ரீஸ் ஸோ இதனால பவர் கட்லேருந்து எல்லாமே வர ஆரம்பிக்கும். ஸோ இதனால ஒன்ஸ் இவங்க கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நமக்கு வந்து இப்ப இந்தியாவுக்கு வந்து தேவையில்ல, ஆயில் வந்து போக தேவையில்ல அப்படின்னா, அவங்க மொத்தமா ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு வந்து அதோட இத ஃபீல் பண்ணுவோம். ஆயில் வந்து கண்ட்ரோல் வந்து இப்ப நமக்கு இந்த ரீசென்ட்டா ஸ்டாப் பண்ணி வரதே நம்மளால வந்து தாங்க முடியல. அதுலயும் நம்ம வந்து பாப்புலேஷன்ல வந்து ஹையஸ்ட்டா இருக்கனால, இது வந்து நமக்கு பெரிய ப்ராப்ளமா இருக்கும். நமக்குன்னு இல்ல, யாருக்கா இருந்தாலுமே ஆயில கண்ட்ரோல் பண்ணிட்டா ப்ராப்ளமா இருக்கும். இப்ப சைனா மாரினா சைனா வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே ஈவி கண்ட்ரோலா கொண்டு வர ஆரம்பிச்சுட்டானுங்க. அதனால அவனுங்க வந்து மோஸ்ட்டா பேக்கப் வச்சிருக்காங்க. ஆனா நம்ம அப்படி கிடையாது. நம்ம இன்னுமே வந்து இந்த ஆயில்ஸ் பிளஸ் இந்த பெட்ரோல், டீசல் இத வச்சு தான் நம்ம நம்பி இருக்கோம். ஸோ அடுத்த ஃபேமிலி பார்த்தீங்கன்னா, டுபான்ட்ஸ் அண்ட் அஸ்ட்ரோஸ். ஸோ இவங்க தான் வந்துட்டு மேஜரா வந்து இந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, அதுக்கடுத்து வந்து கன் பவுடர். இந்த கன் பவுடர், அந்த வெப்பனரிஸ் இத ஃபுல்லாமே இவங்க தான் இது பண்றாங்க. ஏன்னா, இப்போ வந்து அ ஒரு போர் வரப்போகுது அப்படின்னா, எந்த அளவுக்கு நம்மட்ட இருக்கிற அந்த கன்ஸோஸ், இந்த வார் எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் தவிர, மொத்தமா வந்து இவங்ககிட்ட இருக்குன்றாங்க. லைக் இவங்க வந்து தனியாவே மேனுஃபேக்சர் பண்றாங்க. அது மாரி வந்து இந்த மாரி பிளாக்ல விக்கிறது வந்து எல்லாமே இவங்க தான் பண்றாங்க அப்படின்றாங்க. இன்கேஸ் வந்து ஏதாவது ஒரு இடத்த வந்து இது பண்ணணும்னா, இவங்கள்ட்ட வந்து ரொம்ப அட்வான்ஸ்டான திங்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவங்க வந்து அ காலப்போக்குல வந்து ரொம்ப நெறைய டிவைட் ஆயிட்டாங்க. அதாவது ஃபேமிலிஸ் வந்து இப்போ வந்து அமௌண்ட் ஒரு 3500 அளவுக்கு வந்து அவங்களோட ஃபேமிலி ட்ரீ வந்து டிவைட் ஆயிருக்கு சொல்றாங்க. பட் அது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏன்னா மெயினா இருக்க அந்த ஒரு 2, 3 பேர் தான் வந்து இப்போ வரைக்குமே எனக்கு தெரிஞ்சு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. கண்ட்ரோல் பண்றாங்க மீன்ஸ்
அதுக்கு அப்படி இல்லைன்னா பிரச்சனை இல்லை, அது ஒன்றும் பெரிய இது கிடையாது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கெனடிஸ் அண்ட் பண்டீஸ்ன்ற ஒரு ஃபேமிலி சொல்கிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க தான் மேஜராக வந்து இந்த கவர்மெண்ட் ஏஜென்சிஸும் அந்த ஸ்பைஸும் வந்து ரன் பண்ணுறாங்க. அதாவது கவர்மெண்ட் ஏஜென்சி மீன்ஸ் நம்ம அந்த கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட், அமெரிக்கன் கவர்மெண்ட், இந்த மாதிரி நிறையா கவர்மெண்ட்ஸ் இருக்குல்ல. ஸோ அவங்களோட ஏஜென்சிஸ் இவங்க தான் வந்து ரன் பண்ணுறாங்க. ப்ளஸ் இவங்க வந்து ஸ்பை ஏஜென்சியும் ரன் பண்ணுறாங்க. ஸ்பை ஏஜென்சி மீன்ஸ் இப்போ இப்போ இந்தியாவுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பை ஏஜென்சி இருக்குல்ல, லைக் இந்த சில மிஷின்லாம் போகிறாங்களே, இந்த மிஷின்ஸ் வந்து ஒவ்வொரு கண்ட்ரீஸ்க்குமே இருக்கும். ஸோ அந்த ஸ்பை ஏஜென்சியுமே இவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த விஷயம்லாம் நடக்கிறது உங்களுக்கு முன்னாடியே தெரியும். லைக் இந்த FBI அந்த மாதிரி இதெல்லாமே இவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கடுத்த ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஒனாசிஸ் அண்ட் மெரோவிஜியன்ஸ். இவங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த இவங்களோட ஃபேமிலியோட ராயலிட்டியும் இப்போ வரைக்கும் பாதுகாத்துட்டு இருக்காங்க. ப்ளஸ் மொத்த குளோபலோட ஷிப் ரூட்டையுமே இவங்க தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இவங்க இன்கேஸ் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா இவங்களால எல்லா ரூட்டையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும். லைக் ஸ்டாப் பண்ணுறது சரி, இவங்க அலோவ் பண்ணுறது சரி, மொத்த ரூட்டுமே இவங்க தான் பண்ண முடியும். ஏன்னா இப்போ இந்த ஹவுஸ் ஆஃப் ஹோமஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக் பண்ணாங்க. ஈரான் பிளாக் பண்ணனால எந்த ஒரு நாட்டுக்குமே வந்துட்டு ஷிப் போக முடியல. அதே மாதிரி இப்போ அமெரிக்கா பிளாக் பண்ணாங்க, நம்ம இந்தியாவுக்குமே வர்றது வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி அவங்க பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நமக்கு ஓவரால் எல்லாமே வந்து பாதிக்கப்படும். ஸோ இதுதான் அந்த 13 ஃபேமிலிஸோட மொத்த இது. 13 ஃபேமிலி பற்றி பார்த்தாச்சு. ஸோ இந்த 13 ஃபேமிலியை வந்து தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்கிறது ஒரு கான்ஸ்பிரசி தியரி தான். ஆனால் இது எப்போ மொதல் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1776 வந்து ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் வந்து இது ஸ்டார்ட் பண்ணுறாரு. இவர் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா, இது வந்து ஒரு சீக்ரெட் சொசைட்டி ஸ்டார்ட் பண்ணுறாரு டு கண்ட்ரோல். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்ச்சு, இந்த ஃபுல்லாக தெய்வம், அது மாதிரி எல்லாமே வந்துட்டு ரொம்ப அந்த நம்பிக்கை வந்து அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி சயின்ஸ் தான் வந்துட்டு எல்லாத்துக்குமே காரணம். உலகத்தோட ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் எல்லாமே சயின்ஸ்னால தான் வந்துட்டு இயங்குது அப்படின்ற ப்ரூவ் பண்ணுறக்காண்டி தான் கிரியேட் பண்ணார். பட் அது காலப்போக்கில் எப்படி ஆயிடுச்சுன்னா, இந்த மாதிரி 13 ஃபேமிலி தான் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்படி ஸோ 1785 வந்து இந்த மாதிரி ஒரு சொசைட்டி இருக்குன்னு சொல்லி கவர்மெண்ட் தெரிய வந்து இது வந்து அப்பயே வந்து பேன் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. லைக் இந்த மாதிரி ஒரு சொசைட்டியே இல்லை. அதுக்கப்புறம் ஃபுல்லாமே வந்து வெறும் கான்ஸ்பிரசி தியரி தான். ஏன்னா இதை வந்து அப்பயே வந்துட்டு கண்டுபிடிச்சி இந்த மாதிரி ஒரு எல்லாமே வந்து அண்டர் கண்ட்ரோலில் இருக்குது. இவங்க வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு இதில் வந்து எல்லாமே இவங்க வந்து அதிகமாக எதிர்ப்பாக பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சனால இவங்க கவர்மெண்ட் வந்து அப்பயே வந்து இதை பேன் பண்ணி. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதை வந்து 1790s வந்து மக்கள் வந்து அவங்கள வந்து சாகலை. அவங்கள வந்து அதுக்கடுத்து வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சீக்ரெட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க வந்து இன்னும் வந்து அண்டர் வேர்ல்டுலேயும் வந்துட்டு இந்த உலகத்தை மொத்தமாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய தியரிஸ் வந்து அவங்களே சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ இது வந்து உண்மையாக இருக்கலாம், இல்லை பொய்யா இருக்கலாம். A few moments later. ஸோ 1970s வந்து இதை வந்து திருப்பி அவங்களாம் இருக்காங்கன்னு சொல்லி இதை கிரியேட் பண்ணாங்க. இது அந்த டைமில் வந்து அங்கே இருக்கிற ரெவல்யூஷன் வந்துட்டு திருப்பி தூண்டுச்சு. லைக் இந்த மாதிரி உண்மையாகவே இருக்காங்க. ஸோ இப்போயாச்சும் இன்டர்நெட் இருக்குது, இன்டர்நெட்லேயே எதுவும் நம்ப முடியல. அப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆள் சொல்லி தான் வந்துட்டு வெளியே வந்து இன்ஃபர்மேஷன் போகும். ஸோ அந்த டைமில் வந்து இது வந்து ஒரு பெரிய பேசும் பொருளாச்சு. ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே ஓவர் ஆயிடுச்சு. பெருசாக இதை பற்றி யாருமே பேசலை. அதுக்கடுத்து திருப்பி 1990s வந்துட்டு திருப்பி இதை பற்றி ஒரு மூவி மாதிரி எடுக்கிறாங்க. பட் அந்த மூவி எடுக்காமல் இதை வந்து ஒரு புக்காக ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ 13 பிளட் லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் திருப்பி மறுபடியும் இப்போ வந்து இந்த இலுமினாட்டின்ற வந்து ஸோ என்னதான் வந்து நம்ம அவங்களால கண்ட்ரோல் பண்ணப்படுதா இல்லை அதெல்லாம் தியரிஸ்ன்னு சொன்னாலுமே இன்னமுமே பெரிய பெரிய பில்லியனர்ஸ், பெரிய பெரிய டெக் இன்ஃப்ளூயன்சர்ஸ், பெரிய பெரிய பொலிட்டீஷியன்ஸ் இவங்களால இந்த உலகம் வந்து இன்னும் கண்ட்ரோல் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அது ஆல்ரெடி ஒரு மித்து தான். ஏன்னா இந்த வெதருமே வந்து அவங்களால தான் கண்ட்ரோல் பண்ண. ஸோ இன்னமுமே இந்த வேர்ல்டு பாப்புலேஷன்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறக்காண்டி இவங்க தான் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த கொரோனா ஊசியே வந்துட்டு பாப்புலேஷனை குறைக்கிறதுக்கு தான் வந்துட்டு போட்டாங்க அப்படின்றது வந்து நிறையா ஒரு கான்ஸ்பிரசி தியரிஸ் போய்ட்டுருக்கு. அதுபோக வந்து வெதர் எல்லாமே இவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த துபாயில் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. அதே மாதிரி இப்போ இந்த ரீசெண்டாக ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி இந்தியாவிலுமே வந்துட்டு ஆலங்கட்டி மழையெல்லாம் பெஞ்சிச்சு. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப உண்மையாகவே வந்து இந்த வேர்ல்டு வந்து இன்னும் அவங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இந்த எப்ஸ்டீன்ஸ் ஃபைல்ஸ்லாம் படித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு எதையுமே நம்ப முடியல. ஸோ இதெல்லாம் வந்து நடக்க போகிறதுலாம் முன்னாடியே காமிச்சிருக்கானுங்களோ, இன்றைக்கி இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு முன்னாடி நமக்கு டிவி ஷோஸு, மூவிஸ் இந்த மாதிரி காமிச்சிட்டு அதெல்லாம் நடக்கிறப்ப நமக்கு பெருசாக வந்து இம்பேக்ட் இருக்காது அப்படின்ற மாதிரி இருக்கும் போல். ஸோ என்ன தான் நம்ம சொன்னாலும் இதெல்லாம் வந்துட்டு கான்ஸ்பிரசியோ இல்லை உண்மையோ அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் உண்மையாகவே கான்ஸ்பிரசி தியரியா
இல்லை இப்போவுமே இன்னும் இதெல்லாம் இருக்கா? ஸோ இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்து எல்லாமே இந்த கமெண்ட்ஸில் போடுங்க. ஸோ அடுத்த ஒரு வீடியோஸில் பார்ப்போம் கைஸ். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி மொக்க வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.